ரிதன்யா தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் வாட்ஸ்அப் காலில் பேசி அனுப்பிவிடுகிறாள். அப்பா, உங்களை சிரமப்படுத்த நான் இனிமேல் தயாராக இல்லை. அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் எடுக்கிற முடிவு. அம்மா, என்னை மன்னித்து விடு என்று அழுத கோலத்தில் அவள் பேசிய அந்த ஆடியோ. கிரிமினல் ஃபேமிலி, இவங்க எல்லாருமே பிளான் போட்டு தான் எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல. உடல் ரீதியாகவும் என்னால் அவங்க கூட உண்மையாகவே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சராக இருக்குது டெய்லியும். தனது ஒற்றை மகனுடைய வாழ்க்கை செல்வாக்காக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், கூப்பிடும் தூரத்தில் தன் மகளை திருமணம் செய்து கொடுத்தால் அந்த மகள் நம்மை ஏறெடுத்து ஓடி வந்து பார்க்கும் என்கிற கனவு அண்ணாதுரைக்கும் ஜெயசுதாவிற்கும் 2024 ஏப்ரல் 11 சுமார் 3.5 கோடிக்கு செலவழித்து பிரமாண்ட திருமணம். ஈஸ்வரமூர்த்தி என்கிற மாமனார், சித்ராதேவி என்கிற மாமியாள், எல்லாம் பிள்ளையை பெற்றானா புலி முட்டையை பெற்றானா. சொத்துக்கு ஆசைப்பட்டு பிறர் உழைப்பில் வாழ்வதற்கு எண்ணத்தை உருவாக்கி கொண்ட ஈஸ்வரமூர்த்தியும் சித்ராதேவியும் மகனை தூண்டிவிட்டு ரிதன்யாவை கொடுமைப்படுத்த தொடங்கினார்கள். திருமணமாகி 13வது நாளில் படுக்கை அறைகள் பகிர்ந்து கொண்டாலும் பாசம் இல்லை. ஆனால் படுக்கை அறையில் எவ்வாறு பயன்படுத்தினான் என்பதை கேட்கிற போதே காதுகள் கூசுகிறது. குளிக்கும் பொழுது கதவை திறந்து வைத்து விட்டு வெறும் உடம்போடு நீ குளிக்க வேண்டும், நான் கட்டிலில் இருந்து பார்த்தவாறு இருப்பேன் என்று சித்ராதேவிங்கிற பொம்பளை மாமியா எருமைக்கு பிறந்தவளாக இருப்பாள் என்றே நான் கோபித்து கொண்டு தந்தையாரிடத்திலே வந்து நடந்தவையை சொன்னால் தன் மகளை ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் சொல்லி அனுப்பி வைப்பதையே கடந்த 60 நாட்களாக அந்த பெற்றோர்கள் பட்ட துயரம். மருமகளை சித்திரவதைக்குள்ளாக்கினார்கள். பணம் 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 என்று பாடாய்படுத்தி ரிதன்யா ஒவ்வொரு நாளும் அலைபேசியில் தன் தகப்பனாருடன் பேசுகிற போது அத்தனை வேணும் இத்தனை வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறார்கள். மீண்டும் 30 லட்சம் ரூபாய் பணம் வேண்டும், ஆகையாலும் தந்தையாரிடத்தில் போய் வாங்கி வா என்று சொல்லுகிறான் கவின்குமார். தந்தை கொடுத்த காருக்குள்ளேயே அன்பார்ந்த அனைவருக்கும் வணக்கம். எண்ணற்ற மரணங்கள் தமிழ்நாட்டில், வகை வகையான மரணங்கள் ஒவ்வொரு நாளும். ஒரு நாளைக்கு 6 கொலைகள் நடப்பதாக செய்தி, அதில் தற்கொலையும் அடங்கும். ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதற்கு பெற்றோர்கள் படுகிற பாடு சொல்லிடற்கரியாதது. கொங்கு மண்டலத்தில் அப்படி ஒரு சம்பவம். திருப்பூர் அவினாசிக்கு பக்கத்தில் இருக்கிற கைகாட்டிப்புதூரில் பிறந்த ரிதன்யாவினுடைய மரணம் மனதை உலுக்கி இருக்கிறது தமிழர்கள் மத்தியில். சின்னஞ்சிறிய அழகு வாய்ந்த அற்புத முகம், எதிர்கால கனவுகளோடு தன் இல்லறத்தை துவங்கிய முகம். அண்ணாதுரை வயது 53, ஜெயசுதா வயது 45, இருவருக்கும் மகளாக பிறந்தவள் ரிதன்யா. அப்பா ரியல் எஸ்டேட்டில் கொடிகட்டி பறக்கிறவர். தன் பெண் பிள்ளையை படிக்க வைப்பதற்காக பல்வேறு யுக்திகளை கையாண்டு மிக சிறப்பாக படிக்க வைத்த பெருமை அண்ணாதுரையை சாரும். தனது ஒற்றை மகனுடைய வாழ்க்கை செல்வாக்காக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், கூப்பிடும் தூரத்தில் தன் மகளை திருமணம் செய்து கொடுத்தால் அந்த மகள் நம்மை ஏறெடுத்து ஓடி வந்து பார்க்கும் என்கிற கனவு அண்ணாதுரைக்கும் ஜெயசுதாவிற்கும் உண்டு. 6-7 பேர் பெண் கேட்டு வந்தார்கள். எவருக்கும் வசியாத அண்ணாதுரை ஒருவருக்கும் மதிமயங்கி போனார். படிப்புகளில் சுட்டியாக இருந்த ரிதன்யா பேரில் ஒரு அழகு இருக்கிறது அந்த முகத்தைப் போல, ஆனால் தமிழ் பெயர் இல்லை. எதிர்கால கணவரின் திட்டங்களுக்கு வழிவகுத்து வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும், சரிப்படுத்த வேண்டும், சரியாகச் செல்ல வேண்டும் என்று கனவு கண்ட ரிதன்யா, சுட்டித்தனமாகவும் கெட்டிக்காரத்தனமாக வாழ்ந்த ரிதன்யா, பெற்றோர்களிடம் இருப்பதைப் போல கட்டிய இடத்தில் நீ வாழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு நாளும் அண்ணாதுரையும் ஜெயசுதாவும் அருகிலே வைத்து கொண்டு ஆலோசனைகள் சொன்ன வரலாறு. தன் மகளின் எதிர்கால கனவை, தன் மகள் ஈன்றெடுக்கிற பேரப்பிள்ளைகளை தன் கரங்களில் தூக்கி கொஞ்சி உச்சி முகந்து பார்க்க வேண்டும் என்று கனவு கண்ட அண்ணாதுரையும் ஜெயசுதாவிற்கும் அழகான மாப்பிள்ளை, நிறைய படித்தவர், பண்பாளர், அரசியல் பின்னணியில் இருப்பவர்கள், நம்மை விட கூடுதலான செல்வாக்கை படைத்தவர்கள் தன் பிள்ளையை கண்ணும் கருத்துமாக கவனிப்பார்கள் என்கிற கனவு. கட்டி கொடுக்கிற மருமகன் தனக்கும் பிள்ளைதான் என்று எண்ணிய ஜெயசுதா 2024 ஏப்ரல் 11 சுமார் 3.5 கோடிக்கு செலவழித்து பிரமாண்ட திருமணம். யாருக்கு? திருப்பூர் மாவட்டத்தினுடைய முன்னாள் காங்கிரஸ் தலைவர். ஊருக்கு ஒருத்தன் தான் இருப்பான், அங்கேயும் அவன் ஒருத்தன் தான் இருப்பான். அவனுடைய பேரப்பிள்ளை கவின்குமார் என்கிற வாழ தகுதியற்றவன். கவின்குமாரும் ரிதன்யாவும் பழங்கரையில் ஒன்றாக வசித்து வந்தார்கள். 70 நாட்கள் தான் திருமணம் நடந்தது. இதயம் பற்றி கொண்டு இல்லறத்தை சுகவாழ்வோடு ஆரம்பித்த ரிதன்யா
சுமைகளையே தாங்கி நின்றாள். ஈஸ்வரமூர்த்தி என்கிற மாமனார், சித்ராதேவி என்கிற மாமியாள், இவெல்லாம் பிள்ளையை பெற்றானா புலி முட்டையை பெற்றானான்னு தெரியல. தன் மருமகளும் மகளும் உல்லாசமாய் மகிழ்ந்துவில் தன் இல்லம் நோக்கி வருகிற கண்கொள்ளா காட்சியை பார்ப்பதற்காக விலையுயர்ந்த காரை பரிசாக கொடுத்தார்கள் ரிதன்யாவின் தந்தை அண்ணாதுரையும் தாய் சைசுதா. கனவுகள் 1000. கணவரின் பிடித்தவை எது, அதை சரி செய்ய வேண்டிய தேவையில் முதலிரவே சுமூகமாகத்தான் முடிந்ததாக சொல்லப்பட்டது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் சொத்துக்கு ஆசைப்பட்டு பிறர் உழைப்பில் வாழ்வதற்கு எண்ணத்தை உருவாக்கி கொண்ட ஈஸ்வரமூர்த்தியும் சித்ராதேவியும் மகனை தூண்டிவிட்டு ரிதன்யாவை கொடுமைப்படுத்த தொடங்கினார்கள். திருமணமாகி 13வது நாளில் படுக்கை அறைகள் பகிர்ந்து கொண்டாலும் பாசம் இல்லை. ஆனால் படுக்கை அறையில் எவ்வாறு பயன்படுத்தினான் என்பதை கேட்கிற போதே காதுகள் கூசுகிறது. தொடையை தூக்கி மனைவியினுடைய வயிற்றிலே போட்டுத்தான் தூங்குவானான். இரவு முழுக்க ரிதன்யா தூங்குவதே கிடையாது. ஏனென்றால் அவள் வாழ்ந்த காலங்களில் தாயும் தந்தையின் அரவணைப்பில் படுத்திருந்தாலும் உறங்கினாலும் ஒரு சுண்டு விரல் படாமல் தன் குழந்தை பாதியில் எழுந்துவிடக்கூடாது என்பதற்காக பக்குவத்தோடு வளர்த்தெடுத்தவர். ஆனால் இவன் காம இச்சைகளுக்கு கலேபரம் செய்யக்கூடியவன், நிர்வாண கோலத்தில் படுப்பதற்கு வலியுறுத்துபவன், இரவு முழுக்க நிர்வாணத்தில் படுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டவன். சற்றேனும் சமைக்க தெரிந்தவளாக ரிதன்யா இருந்தாலும் தன் நாக்கு சுவைக்கு நல்லா இல்லை என்று சொல்லியே தொந்தரவு செய்யக்கூடியவன். குளிக்கும் பொழுது கதவை திறந்து வைத்துவிட்டு வெறும் உடம்போடு நீ குளிக்க வேண்டும், நான் கட்டிலில் இருந்து பார்த்தவாறு இருப்பேன் என்று கட்டளையிட்டவன். 6-7 துணிமணிகளை ஒவ்வொரு தடவையும் இவன் கலட்டி போடுவதுண்டு. அதை காலையில் துவைத்து வைக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறவன். ஒரு பெண் அடிமைவாதி கவின்குமார் என்கிற அயோக்கியன். உனக்கெல்லாம் எதுக்கு வாழ்க்கை? 5 கோடி ரூபாய் செலவு செய்து தன் அற்புத மகளை கட்டி கொடுத்த இடத்தில் இன்னும் பணம் பத்தவில்லை என்று அடுத்தவன் உழைப்பில் கிடைக்கிற பணத்தை வைத்து கொளுத்து திங்கிற கூட்டம் இந்த ஈஸ்வரமூர்த்தி சித்ராதேவி. இந்த சித்ராதேவிங்கிற பொம்பளை மாமியா எருமைக்கு பிறந்தவளாக இருப்பாள் என்றே நான் நினைக்கிறேன். எந்த நேரமும் மருமகளை திட்டிய வண்ணம், கடிந்து கொட்டிய வண்ணம், ஒவ்வொரு நாளும் துன்பத்திலும் துயரத்திலுமே நேரம் கடந்து போனோம். வேறு வழி இல்லை, வாழ்ந்தாக வேண்டும். கோபித்து கொண்டு தந்தையாரிடத்திலே வந்து நடந்தவையை சொன்னால் தன் மகளை ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் சொல்லி அனுப்பி வைப்பதையே கடந்த 60 நாட்களாக அந்த பெற்றோர்கள் பட்ட துயரம் பெரும் துயரம். கண்ணீர் மல்க மீண்டும் கணவரை நோக்கி வர வேண்டும். மீண்டும் சித்திரவதைகள். இவனுக்கு எப்பொழுதெல்லாம் தூக்கம் முழிக்கிறதோ அப்பவெல்லாம் தூங்குகிறவளை எழுப்பி காலமுக்கு சொல்லுவது, கையமுக்கு சொல்லுவது, தலையை வருடி கொடுக்க சொல்லுவது. ஒரு சர்வதிகாரி, குடும்ப சர்வதிகாரி கவின்குமார். அல்லோகலப்பட்டால் ரிதன்யா. நாட்கள் கடக்க கடக்க அந்த குடும்பத்திற்கு பணப்போதை ஏறி போனது மண்டைக்கு. அந்த ஆசையால் மருமகளை சித்திரவதைக்குள்ளாக்கினார்கள். பணம் 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 என்று பாடாய்ப்படுத்தி ரிதன்யா ஒவ்வொரு நாளும் அலைபேசியில் தன் தகப்பனாருடன் பேசுகிற போது அத்தனை வேணும் இத்தனை வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறார்கள். உங்களிடத்திலே கேட்பதற்கு எனக்கு மனசு கூசுகிறதப்பா என்று மகள் அழுதபடி கேட்கிற போது தகப்பன் அண்ணாதுரை அழுதுகோலமாய் நிற்பது. மகள் நன்றாக வாழ வேண்டும் ஆசைப்பட்ட அண்ணாதுரை இப்படி அலங்கோலமாய் தனது வாழ்க்கையை அமைத்து கொடுத்து விட்டமே என்று அண்ணாதுரை அவர்கள் கண்கலங்கி நின்ற காலம் அதிகம். மீண்டும் 30 லட்சம் ரூபாய் பணம் வேண்டும், ஆகையால் உன் தந்தையாரிடத்தில் போய் வாங்கி வா என்று சொல்லுகிறான் கவின்குமார். எதற்காக? தந்தை உத்தரவு. ஈஸ்வரமூர்த்தின்னு ஒரு ஐயா கேட்பேன், அவன் தான் மாமன். சித்ராதேவி அதுக்கு பின்பாட்டு. எப்படி கேட்பதப்பா? உங்களிடத்தில் 30 லட்சம் ரூபாய் உடனடியாக பணம் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் போட்ட 300 பவன் நகை கலட்டி அடமானத்துக்கு கொடுக்கிறேன் அப்பா என்று சொல்லுகிறார். இல்லை, காரை அடமானம் வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். எதுவும் வைக்கக்கூடாது, அப்பா தருகிறேன் என்று ஆசுவாசப்படுத்தினார் ரிதன்யாவை. ஆனால் ஒவ்வொரு நாளும் நெருக்கடிகளும். அப்பா ஏதாவது ஒரு இடம் விற்றுவிட்டால் அந்த வருகிற பணத்தை உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்காகவே சில இடங்கள் திருப்பூர் நகரத்திற்குள் அவசரமாக விலை பேசப்படுகிறது. மகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அடிமாட்டு விலைக்கு விற்பதற்கு தயாரானார் அண்ணாதுரை. பல இடங்களில் கடன் கேட்டாவது மகளுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம் என்று கருதினார். ஆனால் அவருக்கென்று ஒரு கௌரவம் இருப்பதால் கடன் வாங்குவதில் அவருக்கு பிரச்சனை இருந்தது. ஓசிச்சோரில் உடம்பு வளர்த்த ஈஸ்வரமூர்த்தியும் சித்ராதேவியும் வெட்டப்பாடில்லை. நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியும் ரிதன்யாவை ஒரு கட்டுக்கோப்பான வளையத்திற்குள் வைத்துக்கொண்டு பணம் பணம் என்று பணத்திமிர் விடுத்து அலைந்தது. கடைசியாக 30 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுகிறது, என்ன செய்கிறாய்? இல்லை என்றால் வீட்டை விட்டு வெளியேறு என்று சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் அப்பாவும் அம்மாவும் ஆறுதல் படுத்தி கணவனோடு கச்சிதமாக வாழ வேண்டும் என்று கனவு காண சொல்லுகிறார்களே என்ற
இதய மன அழுத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தவள். வேறு வழி இல்லை. பழங்கரைக்கு முன்னால் இருந்த தனக்கு வழங்கப்பட்ட கார் அன்றைக்கு ஒரு கலவரத்தை செய்கிறது. ரிதன்யா தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் வாட்ஸ்அப் காலில் பேசி அனுப்பிவிடுகிறாள். அப்பா, உங்களை சிரமப்படுத்த நான் இனிமேல் தயாராக இல்லை. அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் எடுக்கிற முடிவுக்கு. அம்மா, என்னை மன்னித்து விடு என்று அழுத கோலத்தில் அவள் பேசிய அந்த ஆடியோ தந்தைக்கு அனுப்பப்பட்டு விட்டு தந்தை கொடுத்த காருக்குள்ளேயே வந்து இனமாகி போனாள். அப்பா அண்ணாதுரையும் அம்மா ஜெயசுதாவும் தன் மகளை பார்ப்பதற்காக வருகிறார்கள். காருக்குள் பிணம்தான் மிஞ்சுகிறது. எத்தனை கொடுமைகள்! தமிழ்நாட்டை உலுக்கியிருக்கிற அஜித்குமார் விடயத்தில் ரிதன்யாவுடைய விடயம் சற்று காணாமல் போனது என்றே நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் ரிதன்யாவின் மரணம் அஜித்குமாரின் மரணத்திற்கு சமமானது. ஆனால் ஊடகங்கள் அஜித்குமாரை பெரிதுபடுத்தியது, ரிதன்யாவை காணாமல் செய்தது. ரிதன்யா இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுகிற போது தாயானவள் தன் மகளுக்கு முத்தம் கொடுக்கிற போதே கண்விழித்து எழுந்து விடுவாள் ரிதன்யா. அந்த தாய் சொல்லுகிறார், உன் முகத்திற்கு முத்தம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் எழுப்புகிற அந்த காலச்சூழலில் உன் புகைப்படத்திற்கு முத்தம் கொடுக்க வைத்து விட்டாயே என்று கதறுகிற ஜெயசுதா எவ்வளவு வலியை தாங்கும். ரிதன்யா இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லை. அவள் விதைக்கப்பட்டிருக்கிறாள். மரியாதைக்குரிய கோட்டாட்சியர், திருப்பூர் கோட்டாட்சியர் மோகனசுந்தரம் அவர்கள் இன்றைக்கு விசாரணையை தொடங்கியிருக்கிறார். இந்த நீதி விசாரணை நியாயமாக நடைபெற வேண்டும். இன்றைக்கு ஈஸ்வரமூர்த்தி, சித்ராதேவி, கவின்குமார் போன்ற மூவரையும் கைது செய்திருக்கிறது காவல்துறை. எந்த விதத்திலும் அரசியல் புகுந்து விடக்கூடாது, எந்த விதத்திலும் பணபேரங்கள் நடந்து விடக்கூடாது. தங்கை ரிதன்யாவுடைய மரணம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. ரிதன்யாவிற்கு நீதி வேண்டும். ரிதன்யாவின் கல்லறைகள் கண்ணீரால் கழுவப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் ரிதன்யாவினுடைய மரணத்திற்கு ஆறுதல் சொல்லுகிறோம். அவருடைய பெற்றோர்களுக்கு, ரிதன்யா, உன்னுடைய பெயரும் புகழும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உன் உடல் விதைக்கப்பட்டிருக்கிறது. வாழுகிற பருவத்தில் ஆயிலை முடித்து கொண்டாய். உன் கண்ணீருக்கு விடை சொல்ல எவர் இருக்கிறார்கள்? அதிகார வர்க்கம் ஒரு பக்கம் அதிகாரம் செலுத்துகிற நேரத்தில் உன் வாழ்வாதாரம் வறுமையின் பிடியில் தள்ளாடியதால் நீ வாழ்க்கை இழந்து போனாய் என்று நினைக்க தோன்றுகிறது. ரிதன்யா, உன் கனவுகள் பிரதிபலிக்கட்டும். நன்றி.